நம்ம பாத்தீங்கன்னா 90 கிட்ஸ் பொருட்கள் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே இங்க எல்லாமே தேவையானது நீங்க வந்து ஒரு லேட்டாவே வாங்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான பொருள் கூட இங்க வந்து ரொம்ப ரொம்ப மலிவான விலையில கிடைக்குது. பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் கடையும் கிடையாது. அதனால வந்து எல்லாமே மலிவான விலையில கிடைக்கும். நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இங்கேயே ஆர்டர் போட்டீங்கன்னா எல்லாமே அப்படியே டோட்டலா ஒரே கடையில வந்து எல்லாமே வாங்கலாம். அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு கடை இது. சரியா? இது வாங்க நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நானும் உங்க சேலம் கோபிநாத். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சேலம் செவ்வாய்ப்பேட்டைக்கு தான் வந்திருக்கோம். செவ்வாய்ப்பேட்டை மட்டும் பால் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம செந்தில் ஸ்டோர்ல தான் வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல் 90 கிட்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து 90 கிட்ஸ்ல பொருட்கள் எங்கேயுமே சில இடங்கள்ல கிடைக்காது. ஆனா நம்ம செந்தில் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா 75% எல்லா பொருட்களும் இங்க கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து விளம்பரத்துக்காக 100% பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் சொல்லலாம். மற்றவங்க மாதிரி நம்ம சொல்ல வேணாம். நம்ம கிட்ட இருக்கிற பொருள் 75% 90 கிட்ஸ் பொருட்கள் எல்லாமே இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து தரமான பொருளா வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்க நம்ம செந்தில் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம சேலம் மாவட்டத்துல ஒரு சின்ன பெட்டி கடையில இருந்து ஒரு மளிகை கடை வரைக்குமே நம்ம சேலம் மாவட்டத்துக்கு இங்க இருந்தா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அண்ணன் கடையில வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கடையை தான் நீங்க விசிட் பண்ணி பார்க்க போறோம். அதனால வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான கடையாவும் இருக்கும். அதனால வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அண்ணனே இங்க என்னென்ன கடை இங்க என்னென்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க அண்ணன் நமக்கு எல்லாமே டீட்டெயிலா தெளிவா சொல்ல போறாரு. வாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம பேர் சொல்லுங்க. நம்ம நேரில் இருக்கு. என்னோட நேம் செந்தில்குமாருங்க. அப்படிங்களா? சரி, நம்ம கடை எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒரு பார்த்தோம் ஒரு 40 வருஷமா இருக்குங்க. 40 வருஷமா இருக்கக்கூடிய கடை. மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா வந்து பாருங்க. சரிண்ணா, இப்ப பாக்கலாமா என்னென்ன பொருள் என்ன விலை பாக்கலாங்க, எல்லாமே பாக்கலாம். சரி வாங்க பாக்கலாம். வணக்கம். முதல்ல சொன்ன மாதிரிதான் எங்க கடையில வந்து 420 வெரைட்டி இருக்குன்னு சொன்னேன். அதை நான் உங்களுக்கு வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோ மூலியமா. வந்து ₹1 இருந்து ₹1 ஆரம்பம், அதுல இருந்து ₹100 வரைக்கும் பொருட்கள் அவைலபிளா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்றாங்க. அப்ப எல்லாமே பெரிய பொக்கையெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன குழந்தைங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல பண்றதுக்கு இந்த மாதிரி குட்டியா நாங்க வந்து வெரைட்டி வச்சிருக்கோம். இந்த இது வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து பெரிய பெரிய அமௌண்ட் போட்டு வாங்க போறது இல்லை. இவங்க வந்து ஒரு ₹5 ஒரு வெரைட்டி எடுத்து அவங்க இது அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ற மாதிரி இது இருக்குது. இது மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ₹50 நாங்க தருவோம். இது நம்ம கடையில போய் வாங்கினீங்கன்னா ₹80 ஆகுது. இது கடையில போய் வாங்கினீங்கன்னா ₹80 ஆகுது. நம்ம கிட்ட ₹50 நாங்க தரோம். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பொருட்கள் வந்து குழந்தைங்களுக்கு தேவையானது. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இன்னொன்று ஸ்பெஷல் என்னன்னா இந்த கோன் மிட்டாய் அப்படின்றது. இது பாத்தீங்கன்னா பழைய காலத்துல பட்டிக்காடுல வந்து கோயில் விழாக்கள் மட்டும் தான் கிடைக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த தெரட்டின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் இதை வந்து 1 கிலோ 2 கிலோன்னு சொல்லி கேட்பாங்க. இதை நாங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல வாங்கி நாங்க வந்து இதுக்கு நாங்க சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப ரேரானது. என்ன சொல்லலாம், இப்போ வந்து இந்த ஜெனரேஷனுக்கு வந்து யாருக்கு என்னன்னு தெரியாது. ஆனா இப்போ நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ₹150 தான் இதனுடைய விலையே. இது மாதிரி 1/4 கிலோல இருந்து 5 கிலோ வரைக்கும் செஞ்சு தரும். சரி, இப்ப இது எத்தனை கிராம் இருக்கும்? இது பாத்தீங்கன்னா அரை கிலோ ₹150. இதை நாங்க வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா தேன் மிட்டாய்ங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இது வந்து நாங்க வந்து ஹோல்சேல்ல வந்து ₹18 நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது பல்கா வாங்கினா இன்னும் ₹1 ₹2 இன்னும் குறைவா கொடுப்போம். இதை வந்து கடைக்காரங்க வாங்கிட்டு போய் இது ₹25 எடுத்து நல்ல லாபத்தை பாக்குறாங்க. இது மாதிரி இங்க நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த மாதிரி பாருங்க, இதெல்லாம் இனிப்பு பணியாரம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். இப்பதான் வந்து ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு. அது இப்ப என்ன சொல்றா, மக்கள் வந்து இப்ப பழமைக்கு மாறுறாங்க அப்படின்னு ஒரு உதாரணமா இது நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இது மாதிரி பாத்தீங்கன்னா அப்புறம் பார்த்தா அதிரசம் இந்த முறுக்குகள் இதெல்லாம் ஹோல்சேல்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க பார்த்தோம்னா ₹18 கொடுப்போம், ₹25 இருக்கும். இது மாதிரி நம்ம கிட்ட வாங்கி சின்ன கடைக்காரங்க நல்ல லாபத்தை பண்ணலாம். இது மாதிரி எங்க நிறைய வெரைட்டி இருக்கு. நீங்க வாங்க உள்ள வந்து பார்க்கலாம். இது பாருங்க, இது கம்மர்கட். இது பாத்தீங்கன்னா எம்ஆர்பி பாத்தீங்கன்னா ₹150. நாங்க வந்து இங்க ஹோல்சேல்ல வந்து நாங்க உங்களுக்கு வந்து ₹110 தரோம். இது வந்து வாங்கிட்டு போய் அவங்க ₹150 விற்பாங்க. இது அதே போல பாத்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் அதே மாதிரிதான். இது ₹200 இருக்கக்கூடிய பிஸ்கெட் நாங்க அவங்களுக்கு கொடுக்கறது வந்து ₹140 கொடுக்குறோம். அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறப்ப அதுல இன்னொரு % குறைச்சி கொடுப்போம். இது வந்து மாதிரி இருக்குங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி
பந்து மிட்டாய் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரானது. இப்பதான் வந்து எங்களுக்கே கிடைக்குது பாத்துங்க. இது மாதிரி நிறைய திங்ஸ் நாங்க நிறைய வச்சிருக்கோம். நீங்க வந்து அப்படியே நாங்க காமிச்சிட்டே வந்துட்டு இருக்கோம். கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த பழைய காலத்துல வந்து இந்த ஃப்ரூட்டி கோக் அப்படிலாம் வந்துச்சு பாத்தீங்களா, அது மாதிரி இப்ப வந்து குழந்தைகளுக்கு தெரியாத வந்து நான் இந்த மாதிரி நாங்க பேக்கேஜ் பண்ணி இப்ப நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு இருக்கும், நாங்க கொடுக்குறது 150 ரூபாய். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க, இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல எல்லாமே வந்து பர்த்டே பார்ட்டிக்கு முதல் மாதிரி வந்து இந்த சாக்லேட்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா இதெல்லாம் என்னால ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் வைஸ் எல்லாமே வந்து பர்த்டேக்கு இதுக்கெல்லாம் வந்து இதை தான் வாங்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா பிள்ளைங்களுக்கு வந்து கைப்படாம இருக்கிறதுக்கு கவர் பண்ணி நாங்க வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா 75 பைசா இருக்கும், கடையில 2 ரூபான்னு விற்பாங்க, 150 ரூபாய்க்கு இருக்கும். நாங்க கொடுக்கறது வந்து 120 ரூபாய்க்கு கொடுப்போம். ஹோல்சேல் வாங்குறப்ப இன்னும் 10 ரூபாய் குறையும். இது மாதிரி நிறைய வந்து வெரைட்டி இருக்குது. அதே போல பாருங்க, இது ட்ரை குலோப்ஜான். இது வந்து குலோப்ஜான் வந்து ஃபுல்லா இதுல இருக்கும், பட் இது வந்து ட்ரையா வந்து நாங்க கொடுக்குறோம். ஏன்னா எந்த வித பாதிப்பும் கிடையாது. இது 200 ரூபாய்க்கு இருக்குது, நாங்க கொடுக்குறது வெறும் 150 ரூபாய். அதே போல பாத்தீங்கன்னா 90 கிட்ஸ் நிறைய இருக்கு. இது பாருங்க, இது அந்த காலத்து குச்சி மிட்டாய். இது நாங்க வந்து 60 ரூபாய்க்கு இருக்கும், நாங்க ஹோல்சேல் விலை 45 ரூபாய்க்கு தருவோம். அவங்க வாங்கிட்டு போய் 60 ரூபாய்க்கு விற்பாங்க. இது ஒரு இது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பலூன்ஸ், இந்த மாதிரி பலூன் இதெல்லாம் வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வாங்குறாங்க. இதுல வந்து 100 பீஸ் இருக்கும், 101 பீஸ் இருக்கும். நாங்க கொடுக்கறது வந்து வெறும் 45 ரூபா 50 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம். இது அதே போல பாத்தீங்கன்னா இது உங்க இந்த மிச்சர் ஐட்டம். மிச்சர் ஐட்டத்துல பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த மாதிரி மிச்சர் வந்து கிலோ வந்து 140 ரூபாயில இருக்குது. இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா வேணும் அப்படின்னு கேக்குறப்ப அது ஒரு 160 ரூபா 180 ரூபா, அது கம்பெனிக்கு தகுந்த மாதிரி வெரைட்டி மாறிட்டே இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு மிட்டாய் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும். அதான் அந்த காலத்துக்கும் தெரியும். பாத்தீங்கன்னா இப்ப கடல பருப்பி மட்டும் இல்லைங்க, நமக்கு தேவையான இடிச்ச உருண்டை, இடிச்ச பருப்பி, எள்ளு உருண்டை, எள்ளு பருப்பி. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நரிப்பயிர்னு சொல்லுவாங்க. நரிப்பயிர்ல செஞ்ச உருண்டை இது. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து இந்த புளி மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 பீஸ் இருக்கும். நாங்க கொடுக்குறது வெறும் 100 ரூபாய்க்கு தரோம். இது வந்து இந்த டிராவலிங்க்கு, அப்புறம் இந்த பிரெக்னண்டா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல டிராவலிங் வந்து இந்த வாமிட் வராம இருக்கிறது இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது வந்து இது அந்த காலத்துல வந்து இந்த இது சொல்லுவாங்களே ராக்கெட் குச்சின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் இது. இதெல்லாம் வந்து இப்பதான் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா தேங்காய் பருப்பி. இது பாத்தீங்கன்னா இது ஒரு பிஸ்கெட் மாதிரி தான், இப்ப வர பிஸ்கெட் இதெல்லாம். அதே போல பாத்தீங்கன்னா இது குலோப்ஜானு, இது நான் சொல்லிட்டு போது. அதே போல இது வந்து சால்ட் பிஸ்கெட்டு. இது வந்து 5 ரூபாய் சால்ட் பிஸ்கெட்டு 200 ரூபாய்க்கு இருக்கும். நாங்க 140 150 கொடுத்துட்டு இருக்கோம். ஹோல்சேலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட்டு, வீட்டுக்கு ஒரு ரேட்டு ஒரு மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா எங்கிட்ட சாக்லேட் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. டீ தூள் வெரைட்டி, சாக்லேட் வெரைட்டி. இது கடலக்கொட்டை பாருங்க. இது வந்து உப்பு சேர்ந்த கடலக்கொட்டை. ஒரு அதாவது என்ன சொல்லுவோம்னா எல்லாமே வந்து சூப்பர் குவாலிட்டியா இருக்கும். இதுல வந்து எந்த இதுவும் அந்த கசப்பு தன்மையெல்லாம் இருக்காது. அதெல்லாம் நீக்கிட்டு இது வரக்கூடிய ஐட்டம். நாங்க வந்து வெறும் கிலோ வந்து 140 ரூபாய்க்கு நாங்க தரோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும் எப்பயுமே. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க குழந்தைகளுக்கு தேவையான கிட்ஸுங்களுக்கு தேவையான குச்சி மிட்டாய், அப்புறம் பெரியவங்களுக்கு தேவையான ஹால்ஸு, காஃபி மிட்டாய். இது பாத்தீங்கன்னா மம்மி டாடி ரொம்ப ரொம்ப ரேர் இது கிடைக்கிறது. இது வந்து இந்த குட்டிஸ்க்கு இன்னைக்கு அது வந்து 90 கிட்ஸ் நிறைய கேட்டு வாங்குவாங்க. இதுதான் ரொம்ப ரேர், எங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும் எங்களுக்கு. ஆனா நாங்க வாங்கி வச்சிடும், எப்பயுமே எங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதே போல இது வந்து இந்த பார்லே கிஸ்மின்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட் அதே மாதிரிதான். இது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கிடைக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம சொல்ல தெரியல, பட் ஆனா இது விரும்பி வாங்கக்கூடிய ஐட்டம். அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுவும் சாக்லேட் வெரைட்டி தான். இது சாக்லேட் வெரைட்டின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட பாத்தீங்கன்னா சாக்லேட் வெரைட்டி மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 கணக்குல இருக்கும்.
வெரைட்டியாவே இருக்கும். இன்னைக்கு என்ன வருதோ அப்டேட்ல என்ன வருதோ அந்த சாக்லேட் இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துரும். இது பாத்தீங்கன்னா இளந்த வடை. இது நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. இதனோட இது என்னன்றது எல்லாமே தெரியும். லேடிஸ் வைஸ் வந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிடுறது. அது இல்லாம இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் என்னோட கடையில இருந்து அது வந்து இதுல பாருங்க. இது இது வந்து என்னுடைய கடையில இருந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து யூஎஸ் ஒரு 20 இது மாதிரி 20 இது போகுது யூஎஸ் போகுது. இது வந்து ரெகுலர் கஸ்டமர் வரும் எனக்கு. ஏன்னா அங்க கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்க பாண்டிச்சேரியில இருந்து இங்க வந்து என்கிட்ட வாங்கிட்டு போறாங்க. இந்த ஒரு கம்பெனி மட்டும் என்கிட்டயே வந்து வாங்கிட்டு போறாங்க. ஆனா இது யூஎஸ் போகுது, யூகே போகுது, 2 இடத்துக்கும் போகுது. ஏன்னா அங்க கிடைக்கிறது இல்லை. அதே போல வந்து சொல்ல போனா இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா பால்கோவா. இது பார்த்தா ஒரு 75 பைசு இருக்கும். நாங்க வந்து வெறும் 60 ரூபாய்க்கு தரோம். ஹோல்சேல்ல வாங்குறப்ப நாங்க 55 ரூபா அந்த ரேஞ்சில் நாங்கள் கொடுப்போம். அதே போல இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பருப்பி. இது வந்து இடிச்ச உருண்டை. இது கம்பர்கட் காமிச்சு அதுலயே வந்து சின்ன கம்பர்கட்டு. அது போக இது என்னன்றது உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. இது வந்து ரொம்ப ரேர். இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து இப்போ யாருக்கும் தெரியாது. பட் இப்போ வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டி நிறைய என் கடையில் இருக்குது. அதே போல வந்து இது வந்து மதுரையிலேருந்து வரக்கூடிய பால்கோவா. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவான்றாங்க பார்த்தீங்கன்னா அதே டேஸ்ட் இதை கொடுத்துருவாங்க. அது போக இது பார்த்தீங்கன்னா இது இந்த புளி மிட்டாயின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த டிராவலிங்க்கு நிறைய வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த காலத்து பிஸ்கெட்டு. இதெல்லாம் வந்து 2 ரூபா பிஸ்கெட்டு. இது நாங்கள் ஹோல்சேலில் வந்து 35 ரூபாய்க்கு தருவோம், 40 ரூபாய்க்கு இருக்கும். அது போக பாருங்க இது அதிரசம் உங்களுக்கு தெரியும்ல. அதிரசம் அதே மாதிரி எங்ககிட்ட வந்து நாங்கள் இது 20 ரூபாய்க்கு தருவோம். அவங்க வந்து 25 ரூபாய்க்கு விற்பாங்க. அதே போல இந்த செட்டுக்கு போற தட்டு வடை இது இங்கே அவைலபிளா இருக்கும். ஏன்னா இந்த செட்டுக்காக தட்டு வடை கிடைக்காம இருக்காங்க. எங்கிட்ட எப்போ வந்தாலும் அவைலபிள் இருக்கும். இது மாதிரி இது இருக்கு. அதுலேயே பெரிய தட்டுவடையும் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் விலையில நாங்கள் கொடுக்குறோம். அது போக வந்து இது வந்து நெய் விளக்குன்றாங்க. இப்போ வந்து கார்த்திகை தீபத்துக்கு இது வந்து எப்பயுமே வந்து இந்த தீபத்து டைம்ல வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது. எங்கிட்ட அவைலபிள் எப்பயுமே கிடைக்கும். இது நாங்கள் வந்து கொடுக்கறது பார்த்தோன்னா வெறும் அட்டை வந்து வெறும் 30 ரூபாய்க்கு தருவோம். அவங்க எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது வந்து பாதிக்கு பாதி நாங்கள் லாபத்தை தரோம். யாருக்கு? கடைக்காரங்களுக்கு தரோம். இதே மாதிரி வீட்டுக்காரங்க வந்து வீட்டுல இருந்து வாங்கக்கூடிய வந்தாலும் அதே விலைக்கு தான் நாங்கள் தருவோம். வீட்டுக்காரங்களுக்கு ஒண்ணு, கடைக்காரங்களுக்கு ஒண்ணு ரேட்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து பழைய காலத்து மிட்டாய்கள். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி நம்ம கிட்ட இருக்குது. இது நான் காமிக்கிறது கொஞ்சம் கம்மியா தான் காமிக்கிறேன். இந்த நேரில் வந்து நிறைய இருக்குது. சாம்பிள் இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாதிரி உங்களுக்கு. அதே போல இது வரிக்கை ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ரூபாயில இருந்து 2 ரூபா வரைக்கும், இதுல ஸ்பெஷல் வரிக்கை அந்த மாதிரி இந்த மாதிரி வரிக்கை இருக்குது. இந்த மாதிரி நீட்ட வரிக்கை இருக்கு. அதெல்லாம் அந்த காலத்துது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்குது. இது நெய் வரிக்கைன்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த காலத்து ஸ்டைல் தான் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து இப்ப வந்துட்டு இருக்குது. இது பாத்தீங்கன்னா தேங்காய் சாக்லேட். அப்படியே தேங்காயோடைய ருசி அப்படியே கிடைக்கும். அதே போல அதுல வந்து இந்த மாதிரி குச்சி மிட்டாயும் அவைலபிளா இருக்குது. இது பாருங்க. இந்த மாதிரி சாக்லேட் இந்த மாதிரி எல்லாமே ஹோல்சேல் விலைக்கு தான் உங்களுக்கு இங்க கிடைக்கும். இது மாதிரி இந்த குச்சி மிட்டாயே பாத்தீங்கன்னா ஒரு 20-25 ஐட்டம் அவைலபிளா இருக்கு. நான் எல்லாத்தையும் இப்ப எடுத்து காமிக்கிறது முடியல, அதனால. அதே போல பாருங்க இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா இந்த மாத்திரை மிட்டாய், போலோ மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இது அதே போல இது கோக் மிட்டாயின்னுவாங்க. இது வந்து மாத்திரை மிட்டாயின்னுவாங்க. இது பாத்தீங்கன்னா கார மிட்டாயின்னுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாயின்னு சொல்லுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இது வந்து
நார்மல் குச்சி மிட்டாய். இது பாத்தீங்கன்னா சக்கரை போட்ட குச்சி மிட்டாய். இது சக்கரையில ஜெல்லி மிட்டாய். இது பாருங்க சோன் பப்படி. இது தெரியுங்களா? கயிறு மிட்டாய். ஆமா, இதுதான் ரொம்ப ரேர். 90 கிட்ஸ் ரொம்ப ரேர். ஆனா எங்கிட்ட அவைலபிள் எப்பயுமே, எப்போ வந்தாலும் எங்களுக்கு கிடைக்கும். நீங்க பல்கா வேணா எனக்கு முன்னாடியே சொல்லிட்டு நாங்கள் தெரிவிச்சு கொடுத்துருவோம். ஏன்னா இது வந்து இங்கெல்லாம் கிடையாது. இது வந்து மதுரையில இருந்து வரக்கூடிய ஐட்டம். இது எல்லாமே மதுரையில இருந்து வரக்கூடிய ஐட்டம். இது பாருங்க பாண்டா சாக்லேட் சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக்குது. இது பாக்குறதுக்கு வந்து அந்த பாண்டாவனுடைய முகம் மாதிரியே உள்ள வந்து மிட்டாய் இருக்கும். இன்னைக்கு வந்து குட்டிஸ் நிறைய கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க இது. ஆமா, இது பாருங்க பாக்குறதுக்கே அந்த மிட்டாயே ஷேஃபே வந்து பாண்டா மாதிரி தான் இருக்கும். பாண்டாவுடைய சேஃப்லயே இருக்கும் அந்த மிட்டாய். அதே போல இப்போ வந்துட்டு இருக்குது. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணு மிட்டாய்ன்னு சொல்றாங்க. இது இப்போ அட் பிரசன்ட் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து இது மாதிரி வந்து ஒரு 3-4 வெரைட்டி வருது இதுலயே. அதுல வந்து க்ளோசிங் இருக்கு, தெரியாம இருக்கு. இதுல வந்து பாருங்க தெரியுற மாதிரி இருக்கும். இந்த பாண்டா வந்து இது வந்து க்ளோசிங் தெரியாம இருக்கு. இதுல பாருங்க ஃபுல்லா தெரியுற மாதிரி இருக்கும். அது வந்து இந்த பலூனை ஊதி விட்ட பிறகு விசில் சவுண்ட் அப்படியே வரும். இது வந்து இது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. இது மாதிரி பலூன் வெரைட்டியே பாத்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டிஸ் இருக்கு. அது போக இது வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளாஸ்டிக், இதுக்குள்ள வந்து மிட்டாய் இருக்கும். இது வந்து பிள்ளைங்க வந்து இன்னைக்கு வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 4-5 வெரைட்டி இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா இது ஜில் ஜில்னு சொல்லி இது வந்து ஒரு புளிப்புத்தன்மை கொண்ட ஒரு இது. அதே மாதிரி இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது மாதிரி இதுல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. இதுல பந்து மாதிரி இருக்கு, பால் டைப்ல, ஐஸ் டைப்ல, கோன் டைப்ல, இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அது போக பலூன் இப்ப சொன்னீங்களா பர்த்டே செலிப்ரேஷன் தகுந்த மாதிரி ஹாட் பலூனு, இந்த மாதிரி சின்ன பலூனு, பெருசு, இந்த மாதிரி பலூன் வெரைட்டி ஒரு 10 வெரைட்டி எங்கிட்ட அவைலபிளா இருக்கும். அது போக இப்ப நான் சொன்னது இது பாருங்க, இதுதான் சொல்லுவாங்க இப்படி சுத்தி விட்டா மேல போகக்கூடியது. இது வந்து ராக்கெட் மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இப்ப நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது இது. அப்புறம் இது நம்ம சொல்ல வேண்டியதா இல்ல, இது புளியில செய்யக்கூடிய ஒரு குச்சி மிட்டாய். புளியில செய்யக்கூடிய ஒரு குச்சி மிட்டாய். இது வந்து ஒரு ஸ்டிக்லயே செஞ்சு கொடுக்கறது. இது வந்து உள்ள தான் புளி மிட்டாய்னுவாங்க இது. அது போக வந்து இந்த அப்பளம் பாத்தீங்கன்னா நீங்க தனித்தனியா வந்து ஒவ்வொன்றா தெளிவுலையும் வாங்க வேண்டியது இல்லை. ஒரே ஒரு அப்பளம் எடுத்தோம்னா இதுல 10 வெரைட்டி. என்னன்னா கேர்லிக்கு, பீட்ரூட்டு, கேரட்டு, ஜீரா, இது எல்லாமே ஒரே அதுல வந்து எல்லாமே ஒரே இதுல கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க தனித்தனியா தெளிவு வாங்க வேண்டியதில்லை. இது பாத்தீங்கன்னா ஒரே அட்டையில அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா நாங்க கொடுக்கறது வந்து 120 ரூபாய்க்கு கொடுக்கும், 150 ரூபாய்க்கு இருக்கும். அது போக இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பந்து மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. பந்து மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ரேர் தான் கிடைக்கிறது. இப்போ வந்து அவைலபிளா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட்டாய். இது வந்து இப்ப எல்லாமே தெரியும். இது சாப்பிட்டு முடிச்சோன்னா கடைசியா வந்து புளிப்புத்தன்மை வித் மேங்கோனுடைய இது அப்படியே டேஸ்ட் அப்படியே கொடுக்கும் இது. அது போக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையானது. இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தனித்தனியா வாங்கினா 150 ரூபா 180 ரூபா அப்படி வரும். நாங்க ஹோல்சேல்ல வந்து நாங்க உங்க 1+1 அப்படியே கொடுத்து வெறும் 200 ரூபாய்க்கு தரோம். 1+1 இது. அதே மாதிரி எல்லாமே இந்த மாதிரி வந்து காம்போ பேக் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கும். அடுத்து பாருங்க ஜெல்லி. இது வந்து என்ன சொல்லுவாங்க புட்டிங் ஜெல்லின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த இதுலயே வந்து ஒரு 4-5 வெரைட்டி இருக்கு. இது வந்து பிளைன் ஸ்டாக்கு. இது வந்து மேங்கோ ஃபிளேவர். இதுல அது போக இன்னொன்னு பாருங்க, ஜெல்லிலே வந்து இது என்னன்னா உள்ள வந்து அந்த ஜெல்லிக்குள்ள வந்து ஃப்ரூட்டே இருக்கும். ஆமா, ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு ஃப்ரூட் இருக்கும். ஆமா, இந்த இது இது இஞ்சி மரப்பா.
இது வந்து இது வந்து ₹1 இருந்து ₹5 வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இது அதே போல இந்த மாதிரி. அடுத்து பாத்தீங்கன்னா இது பாருங்க, இந்த பாப்பின்ஸ் சொல்லுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பாப்பின்ஸ் வந்து இது வந்து ₹1 வைக்கிற மாதிரி பாப்பின்ஸ். இது நாங்க ₹110 ₹120 கொடுக்குறோம். ₹150 இருக்கும் அவங்க வாங்கிட்டு போறவங்களுக்கு. அதுல வந்து ₹5 பாப்பின்ஸ் இதுவும் அவைலபிளா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இது இது என்னன்னா கோல்டு சாக்லேட் சொல்லுவாங்க. இது எதுக்கு வாங்குறாங்கன்னா ஒரு இதுல கோயில்ல வந்து ஏதோ சாமிக்கு அலங்காரம் பண்றதுக்கு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு, இது வந்து நம்ம லக்ஷ்மி கையில இருந்து கொட்டுற மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு இது நிறைய என்கிட்ட போயிட்டு இருக்கு. இதுக்குன்னு நிறைய கஸ்டமர்கள் வராங்க. இது கோயில் ஜோடனம் பண்றதுக்குன்னே வராங்க இதுக்குன்னு. இது இப்போ போலரிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது வந்து எப்பயுமே அவைலபிள். அதே போல இந்த வெரைட்டி வந்து நிறைய இருக்குது. பாத்தீங்கன்னா ஒரு இந்த போலரிங் ₹1 ஐட்டம்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 25 வெரைட்டி இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு இருக்க முடியாது, பட் என்கிட்ட அவைலபிளா இருக்கும். அதுல வந்து ₹5 வெரைட்டி, இந்த மாதிரி ₹5 வெரைட்டி இருக்குது. இது பாத்தீங்கன்னா பிங்கோ கம்பெனி இது எல்லாமே இருக்குது. பிங்கோ கம்பெனிலாம் பார்த்தோம்னா ஏகப்பட்ட வெரைட்டி. நீங்க வெளியே பாத்தீங்களா இல்லைங்களா, எடுத்தீங்களா? வெளியே பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி நிறைய வெரைட்டி எங்கிட்ட இருக்குது. இது எப்பயுமே அவைலபிளா இருக்கும். அது போக இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம், காரம் காரம் சிப்ஸு, பொரி, வீல் சிப்ஸு, இந்த மாதிரி இதுவும் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கார்த்திகை மாசம் வந்துடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சாமிகளுக்கு தேவை மாதிரி இது மாதிரி வந்து நாங்க வெறும் ₹18 இந்த ஒரு அட்டையை கொடுக்குறோம். இவங்க வந்து ஒரு பீஸ் வந்து ₹5 விற்கிறாங்க. இங்க எவ்வளவு விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்க ₹18 தரோம். இது வந்து இப்ப வந்து கார்த்திகை சீசனுக்கு நல்லா ஓடக்கூடியது. இது இருக்குது. இது சந்தனம், அதே போல சிகப்பு, அதே மாதிரி அட்டைகள் அவைலபிளா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா திரி, ஏன்னா இப்ப அதுக்காக வர்றது இது திரி ஐட்டம். இப்ப கார்த்திகை தீபத்துக்கு ஓடக்கூடிய திரிகள். அது போக வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா லக்ஷ்மின்ற கம்பெனியில வந்து வருது. இது பாத்தீங்கன்னா ₹5 அவைலபிளா இருக்கும், ₹10 அவைலபிளா இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டி இருக்கு. என்னென்னா மிச்சரு, பூந்தி, காராசேவு, தட்டு வடை, முறுக்கு, அது மாதிரி நிறைய வெரைட்டி, ஒரு 10 வெரைட்டி அவைலபிளா இருக்கும். இதுல வந்து ₹10 இருக்கு, ₹5 இருக்குது. அது போக இந்த இடம் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் ஐட்டம்ஸ். இதுல வந்து ₹5 பிஸ்கெட்ல இருந்து ₹200 வரைக்கும் இருக்கு. அது பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, அதுல பாருங்க இப்ப வந்து இதெல்லாம் ₹5 ஐட்டம்ஸ் பாத்தீங்க. இந்த மாதிரி அவைலபிள் வந்து இருக்கு. இது பாருங்க, இது ₹20 ஐட்டம், இதுவும் ₹20. இது ₹35 வெரைட்டி, இது ₹30 வெரைட்டி. இந்த மாதிரி சின்னதுல ஆரம்பிச்சு பெருசு வரைக்கும் எங்கிட்ட அவைலபிளா இருக்கும். இப்ப சொன்ன பாத்தீங்களா ஃபேமிலி பேக். இப்ப யாராச்சும் வெளியே போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி வாங்கிட்டா அவங்களுக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு ₹270 எம்ஆர்பி வருங்க. நாங்க வந்து பார்த்தோன்னா ஒரு ₹180 கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 80 குறைவாக தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டிங்க இதெல்லாம் இழந்த வடைங்க. இதெல்லாம் இழந்த வடை ஐட்டம்ஸ். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஒரு 10 வெரைட்டி வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் அவைலபிளா இருக்கும் எப்பயுமே. அது போக மிச்சர் ஐட்டம்ஸ் காமிச்சாயிடுச்சு. ஜூஸுக்கு இது வந்து தெரியும் இல்லைங்களா, இந்த குடல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ₹1 குடல், சுட்டு குடல். இதுதாங்க அது. சுனாமின்னு சொல்லுவாங்க, சுனாமி குடல்னு சொல்லுவாங்க. இது அவைலபிளா இருக்கும். இந்த வந்து நாங்க வந்து இது வந்து ₹40 இருக்கும். நாங்க வந்து பல்கா எடுக்கிறப்ப வந்து ₹28 அந்த ரேஞ்சுக்கு தருவோம். ₹40 இருக்கும். இதெல்லாம் நல்ல லாபம் உள்ள ஐட்டம். அதே போல இது வந்து இது பிரைஸ் அட்டை பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்ப வந்து வந்துட்டு இருக்கு. இதுல வந்து இந்த இப்ப என்கிட்ட அவைலபிள் வந்து இது மட்டும் தான் இருக்கு. இதுல வந்து பார்த்தா ஒரு 10 வெரைட்டி வரும். தட்டு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வரும்.
இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற போன் இது இருக்கு இல்லைங்களா, ஹெட்செட்டு. அதே 4 ஹெட்செட் வந்துருது. ஒரு ஹெட்செட் நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரூபா வச்சுட்டா கூட இந்த 4 ஹெட்செட்டே வந்து 400 ரூபா ஆகுது. ஆனா நாங்க இது கொடுக்கறது வந்து வெறும் 250 ரூபாய்க்கு தருவோம். 250 ரூபாய்க்கு தருவோம். 500 ரூபாய்க்கு இருக்கும். இது குழந்தைகளுக்கு தெரியும்ல, இந்த சீட்டு கிழிச்சு விளையாடுறது. இது வந்து ஒரு ஃபன் மாதிரி. இது என்னன்னா இன்னைக்கு மேரேஜ்ல கூட கொண்டு போய் வச்சிருக்காங்க. அவங்க சும்மா ஜாலியா இது பண்றதுக்கோசம் இது வந்து அதுல நிறைய போயிட்டு இருக்கு. இந்த டைம் மேரேஜ்ல நிறைய வாங்கிட்டு போறாங்க. மேரேஜ் வாங்கிட்டு போறாங்க, ஸ்கூல் ஃபங்க்ஷனு, காலேஜ் ஃபங்க்ஷனு. அதான் அது ஒரு ஃபன் மாதிரி அவங்களுக்கு. ஆமா, இது நிறைய போயிட்டு இருக்கு இந்த மாதிரி. ஆமா, கேம் இந்த மாதிரி. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டை வெரைட்டி இந்த மாதிரி. இதுல வந்து இது பாத்தீங்கன்னா பிரியாணி செலவுக்கு, பிரியாணிக்கு தேவையான இதை வந்து வாங்கி இது பிரியாணி செய்யறதுக்கு அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி அவைலபிள் இருக்கு. அது போக பாருங்க, நம்ம கிட்ட கூல்ட்ரிங்க்ஸு சின்னது 10 ரூபா பாட்டில இருந்து 2.25 லிட்டர் வரைக்கும் எங்கிட்ட அவைலபிள். 2.25 லிட்டர் இங்க இருக்குது. பாத்தீங்கன்னா பாருங்க, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து 2.25 லிட்டர் வரைக்கும் அவைலபிளா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு வந்து சோடான்றது மேக்சிமம் வந்து ரொம்ப இதாயிடுச்சு, ரேர் ஆயிடுச்சு. இன்னைக்கு சோடா வந்து அவைலபிள். இதே வந்து சோடா பாத்தீங்கன்னா இது வந்து ஜிஞ்சரு, லெமனு, ப்ளூபெர்ரி, அது மாதிரி ஒரு 5-6 வெரைட்டி வருது. நாங்க வந்து வெறும் கொடுக்கறது வந்து வெறும் 20 ரூபாய்க்கு தருவோம். 35 ரூபாய் எம்ஆர்பி. அது அவங்க கஸ்டமர் எப்படி வித்துக்கிறாங்க எங்களுக்கு. இந்த மாதிரி எங்களுக்கு அவைலபிள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா கோலி சோடா வந்து ரொம்ப ரேர். இப்ப கோலி உள்ள சோடா இது முதல்ல வந்து பாட்டில்ல வந்தது, இப்ப பெட் ஜார்ல வந்துருது. இது அவைலபிள். இப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோயம்புத்தூர்ல மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப சேலத்திலே வந்துருச்சு. நல்லா இது போயிட்டு இருக்குது. 2.25 லிட்டர் அவைலபிள். இந்த மாதிரி 2.25 லிட்டர் அவைலபிள், 1.25 லிட்டர் அவைலபிள். வெறும் 10 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் ஜூஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. இத பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு தேவையான தண்ணி பாட்டில் எப்பயுமே அவைலபிள். இது வந்து 2 லிட்டரு, 5 லிட்டரு, 25 லிட்டரு, 1/2 லிட்டரு, 1 லிட்டரு, 300 ml. இது எப்பயுமே அவைலபிள். எங்களுக்கு வந்து இந்த 300 ml ஃபாஸ்டா மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மேரேஜுக்கு நிறைய இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, எந்த ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு இருக்குது. ஏன்னா யூஸ் வந்துடும், அவ்வளவுதான். அதே போல இந்த மாதிரி மாசா இந்த மாதிரி ஜூஸும் அவைலபிள். பாத்தீங்கன்னா நீங்க கடையில் போய் வாங்கினா 10 ரூபாய், எங்கிட்ட வாங்குறப்ப 8 ரூபாய் 50 காசு. ஆமா, இது வந்து நிறைய ஃபங்க்ஷனுக்கு இங்க இருந்து போயிட்டு இருக்குங்க. அது போக இந்த மாதிரி இப்ப ஸ்நாக்ஸ் வாங்குறீங்களா, ஒவ்வொன்றா தனித்தனியா செப்பரேட்டா வாங்க வேண்டியது கிடையாது. ஏன்னா முறுக்கு, தட்டு வடை தனித்தனியா வாங்குவாங்க. இது அப்படி கிடையாது. இது பல்க் பேக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபாய்க்கு இருக்கும். நாங்க கொடுக்கறது வெறும் 520 ரூபா. இதுல என்ன ஒரு ஆஃபர்னா, இது அப்படியே ஒரு பேக் வாங்கினால் இது எப்படியே ஒரு பேக் வாங்கினா கடைக்காரங்க வந்து நாங்க கொடுக்கறது வந்து 520 ரூபாய்க்கு தருவோம். 600 ரூபாய்க்கு இருக்கு. அது இல்லாம ஆஃபர், அதிரடி ஆஃபர் ஒரு ஸ்டூல். இந்த ஸ்டூலோட ஒர்த்தே வந்து 250 ரூபா. இதை நாங்க ஃப்ரீயா தரோம். அதே போல இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிடக்கூடிய இந்த கெலாக்ஸ் அப்படின்னு வாங்க இல்லைங்களா, பால்ல சாப்பிடக்கூடிய இது மாதிரி வந்து ஒரு ஐட்டம்ஸ் ஒரு 4-5 வெரைட்டி இருக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி நாங்க தரோம். இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பல்கா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப வெளியே காமிச்சு பாத்தீங்களா, அது மாதிரி 1/2 லிட்டர் அவைலபிள். இந்த மாதிரி அதான் கடைக்கு வந்துட்டீங்கன்னா எதுவும் வேற கடைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நாங்க வச்சிருக்கோம். சப்போஸ் ஏதாவது தேவைன்னா எங்களுக்கு சொன்னீங்கன்னா அதையும் நாங்க அடுத்தப்ப நாங்க எடுத்து கொடுத்துருவோம், அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதே போல எங்களுக்கு சொல்லிட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணா கூட நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதே போல அந்த கோன் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த தட்டுக்கு வைக்கிற கோன், அது சின்னது 5 கிலோல இருந்து 1/4 கிலோ வரைக்கும் இருக்குது. ஆனா எனக்கு என்னன்னா ஒரே டைம் எனக்கு கொடுக்கணும். எனக்கு காலையில ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் மதியானம் உங்களுக்கு சப்ளை கொடுத்துருவேன். எத்தனை கிலோ வேணாலும் அவைலபிள். பாருங்க, அந்த 90 கிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த காலத்து அனிமல் குச்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு அனிமல் குச்சி. இது மிளகாய் மிட்டாய். இது வந்து பச்சை மிளகாய். அதே வந்து இது
சிகப்பு மிளகாய். இந்த மாதிரி இது வந்து மிட்டாயாவும் உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து அப்போது இது இப்போ வந்து ட்ரெடிஷனலா வந்துட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். இன்னும் நிறைய இருக்கு, நான் எடுத்து காமிச்சிட்டே இருக்கோம். இது பாருங்க, பெட்டி கடைகளுக்கு தேவையான அந்த கடுகு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வந்து நாங்க வெறும் 5 ரூபா பேக்கிங்ல வந்து நான் அவைலபிளா கொடுக்குறோம். நாங்க வந்து வெறும் 45 ரூபாய்க்கு தருவோம். 60 ரூபாய்க்கு இருக்கு. அதே போல கருவாடு வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 4-5 வெரைட்டி வந்து நாங்க வந்து 10 ரூபா விற்கிற மாதிரி நாங்க தரோம். அது போக இந்த மாதிரி பட்டாணி, கடலக்கொட்டை, பொட்டுக்கல்ல, இந்த ஒரு பொட்டுக்கல்ல வாங்கினாவே அவங்க வந்து ஒரு சமையல் செய்யறதுக்கு இதாகும். அதெல்லாம் நாங்க வெறும் 45 ரூபாய்க்கு நாங்க தரோம். 60 ரூபாய்க்கு இருக்கும். அதே மாதிரி எல்லாமே இருக்குது. இதுல வந்து எல்லா வெரைட்டி இருக்கு. நீங்க வந்து தேவைக்கு வாங்குற மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து மோஸ்டா எங்கிட்ட வந்து வில்லேஜ்ல இருக்கிறவங்க வாங்கிட்டு போவாங்க. அது போக ஷாம்பு, இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஊறுகாய் செக்ஷன். இதெல்லாம் ஊறுகாய் ஐட்டம். ஊறுகாய்லாம் வந்து 1 ரூபாயில இருந்து 5 ரூபா வரைக்கும். 5 ரூபா இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெட் ஜார்ல வந்து சின்னது 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, 5 கிலோ அவைலபிள். இந்த 5 கிலோ வந்து மேரேஜுக்கு நிறைய வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்க வந்து வெறும் 300 ரூபாய்க்கு தரோம். வெறும் 300 ரூபாய்க்கு தரோம். 5 கிலோ ஜாரே வெறும் 300 ரூபாய். அந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ஜார் இருக்குது. இதுல சின்ன ஜாரு, பெருசு எல்லாமே அவைலபிள் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஊறுகாய் சொல்லி ஆயிடுச்சு. அடுத்து ஷாம்பு ஐட்டம் எல்லாமே இங்க வந்து ஹோல்சேல்ல உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். அதே போல இது இப்ப வந்து சில்லி பவுடர் சொல்றாங்க இல்லைங்களா, இது சரவணா சில்லி. பாத்தீங்கன்னா இது 1/2 கிலோ உங்களுக்கு வந்து நாங்க வெறும் 90 ரூபாய்க்கு தரோம். இது நீங்க வந்து எதையுமே கலக்க தேவையில்லை. போனோமா வீட்டுல போய் சில்லி சிக்கன் செய்யறது, அப்புறம் காலிஃபிளவரு எதை வேணா போட்டுக்கலாம். கிரிப்ஸியா அப்படியே வரும். உங்களுக்கு வந்து இதாங்க அப்படியே கொடுக்குறோம். வெறும் 90 ரூபாய்க்கு தரும். இப்ப அது டீ தூள், அது உங்களுக்கு தெரியும். இது வந்து டீ தூள் பாத்தீங்கன்னா 1 ரூபாயில இருந்து 1/2 கிலோ, 1 கிலோ, 5 கிலோ வரைக்கும் எங்கிட்ட அவைலபிள். பாருங்க, கொசுபத்தி. இது வந்து கொசுபத்தியை வந்து நம்ம ஹோல்சேல் விலையில நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். கொசுபத்தியே பாத்தீங்கன்னா இது வந்து காயில் டைப்ல இருக்கு. அதே வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து ஊதுபத்தி டைப்லயே வந்துருக்குது. இது வந்து எந்த வித இடைஞ்சலும் இல்லாம ஹெர்பல்லே வருது. இப்போ நிறைய இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நிறைய வருது. பட் நாங்க வந்து கம்பெனி தான் வாங்குறோம். இது வந்து நம்ம எந்த ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து ஹெர்பல், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இது. அதே பாத்தீங்கன்னா ஊதுபத்தி பாத்தீங்கன்னா வெறும் 5 ரூபாய், வெறும் 1 ரூபாய் ஊதுபத்தி ஸ்டார்ட் ஆகி 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இப்ப இந்த மாதிரி ஸ்டிக் நீங்க வந்து மேக்சிமம் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. இது ஊதுபத்தி தான். இது பாருங்க, இது ஊதுபத்தி. இது பாருங்க, நீங்க வெளியே கடையில போய் வாங்கினீங்கன்னா 100 ரூபாய். நாங்க கொடுக்கறது வெறும் 80 ரூபாய். இது வந்து ஊதுபத்தி. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த ஊதுபத்தி எரியக்கூடிய தன்மை கொண்டது. 3 மணி நேரம் எரியும். ஆனா இந்த வாசனை வந்து ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுல இருக்கும். அந்த மாதிரி இந்த ஊதுபத்தி மேக்சிமம் இது பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வாங்கிட்டு போறாங்க. மண்டபத்துல வந்து பத்த வச்சுட்டாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இது நல்லா போயிட்டு இருக்கு. இது நம்ம வந்து நாங்க வந்து ஊதுபத்திக்கு தனியா வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். இது மாதிரி எனக்கு வந்து வெறும் 1 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் பத்தி இருக்குது. சென்ட் இந்த மாதிரியும் உங்களுக்கு காம்போ பேக்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி காம்போ பேக் அவைலபிளா இருக்கு. பேஸ்டும் அதே மாதிரி காம்போ பேக் பேஸ்டும் அவைலபிளா இருக்கு. அப்புறம் இப்ப லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சபரிமலைக்கு மாலை போடுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து காலைல வேலைக்கு போறாங்க. அவங்க வந்து சந்தனத்தை காலைல வச்சுட்டு போனா கொஞ்ச நேரத்துல அழிஞ்சு போயிடும். இப்ப அதுக்கு பதிலாக சந்தனத்துல வந்து பேஸ்ட் மாதிரி வந்திருக்குது. இது எப்படின்னா காலையில நீங்க வச்சுட்டீங்கன்னா திரும்ப நம்ம நைட்டு மூஞ்சி கழுவ வரைக்கும் இந்த பேஸ்ட் அழியாது. அந்த மாதிரி தன்மை கொண்டது. எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. இது வந்து பேஸ்டாவும் இருக்குது. பேஸ்டா வந்திருக்கு. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இது பேஸ்டா வந்திருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஜவ்வாது இதெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு இது வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இது ஜவ்வாது. அதே போல இது வந்து ஜவ்வாது ரோல்னு வாங்க. இது அப்படியே சென்டட் மாதிரி
சென்டர் டைப்ல அப்படியே ரோல் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி அவைலபிளா இருக்கும். இதெல்லாம் கோயிலுக்கு இப்ப பூஜைக்காக வர மாதிரி. அது போக இந்த மாதிரி இது காயில் ஐட்டம்ஸும் இருக்குது இந்த மாதிரி. அப்புறம் வீட்டுக்கு தேவையான விம்மு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு போறதுக்கு இந்த மாதிரி கற்பூரம் இந்த மாதிரி இது மாதிரி அவைலபிளா இருக்கும். இந்த மாதிரி அவைலபிள். இதெல்லாம் வந்து இப்ப பூஜை பொருட்களுக்கு நம்மகிட்ட எப்பயுமே எல்லாமே கிடைக்கும். ஓகே, சரிங்க. வணக்கம். இவ்வளவு நேரம் பொறுமையா என்னுடைய வீடியோவை பார்த்துருந்தது ரொம்ப நன்றி. வாரத்துல 7 நாளும் எங்களோட கடை வந்து இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அரை நாள் விடுமுறை இருந்தது. மீதி எல்லா நாட்களும் கடை வந்து இது கிடைக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ ஹோல்சேல் விலைக்கு நீங்க எப்போ வேணா எதை வேணா வாங்கிக்கலாம். எதுவும் இல்லை நாம இங்க கிடைக்கும். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, தேங்க்யூ.